தமிழகத்தின் தலைசிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். எஸ்ஜிடி தேர்வர்கள் கவனம். டிவிகே ஆட்சியில் ஏப்ரல் 2027 வரைக்கும் தற்காலிக இடைநிலை ஆசிரியர்களை நியமனம் செய்ய சொல்லி தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. 498 பணியிடங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியாகிருக்கு. இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு மேலே இந்த ஸ்க்ரீனில் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கானது டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். 38 மாவட்ட அளவில் அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கீழ் இயங்கும் 379 அரசு துவக்க பள்ளிகளில் 498 எஸ்ஜிடி வேக்கன்சி இருக்குது. இந்த வேக்கன்சியை ஏப்ரல் 2027 வரையும் நிரப்பிக்கலான்னு சொல்லி தற்காலிகத்துக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க. நாம் இந்த ஆப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோ செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த மெம்பர்ஸில் பார்த்தா சரியும். நீங்கள் உங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுறீங்க, ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு மேலே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அங்கே ஆட் ஃபோட்டோ இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ நீங்கள் விருப்பப்பட்டால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ், இல்லை ஸ்பிரிச்சுவலாக கண்டென்ட்டு, நேச்சுரலாக இருக்கிற சீனரிஸ் எதுனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் ஃபோட்டோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது செடி கொடி மரங்கள், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற விலங்குகள், ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச புத்தகம், நீங்கள் என்ன புக்கு ரொம்ப பிடிச்சி படிக்கிறீங்களோ அந்த புத்தகத்தை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆயிஷா நியூஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஃபேமிலி இந்த மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4112 பேர் இணைஞ்சிட்டாங்க. 4112 பேர் இணைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த ஆப்பில் இணைஞ்சிக்குங்க. எல்லா தகவலும் இந்த ஆப்குள்ளே வரும். உங்களுக்கு செய்திகளும் தகவலும் பிடிஎஃப் எல்லாம் இங்கேயே கிடச்சிடும். இன்றைக்கி நம்ம இந்த தகவலை பார்க்கலாம். ஏன்னா இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த டவுன்லோட் பண்ண ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய தகவல் அடங்கியிருக்கு. உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில், இல்லை உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் என்னென்ன காலி பண்ணிடும் பார்க்கலாம். இது ரொம்ப துரிதமாக பண்ணியிருக்காங்க. மின்னஞ்சல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 30/6/2026 அன்னைக்கு இந்த செய்தி வெளியாக இருக்குது. தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்போ சார் ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/8/2023 ஆதிராவிடர் நலத்துறை பள்ளியில் 2023 இந்த அனுமதி இருக்குது. ஆதிராவிடர் நலத்துறை பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னா நிரந்தர ஆசிரியர் நியமனம் பண்ணுவார். இங்கே சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஆதிதிராவிடர் நலத்துறை கீழ் இயங்கும் நடுநிலை தொடக்க பள்ளிகள் கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு நலன் கருதி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள், இந்த மெயினாக பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பிட ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் பட்டியல் கோரப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணாக்கரின் கற்றல் கற்பித்தல் மற்றும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் வகுப்புகளில் பயிலும் மாணவர் நலன் கருதி இதற்காக தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான விதிமுறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சட்டம் 2016 பிரிவு 19 படி எடுத்துகிட்டு வராங்க. முக்கியமாக சொல்லப்போனால் டிஆர்பி கிட்டேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டிஆர்பி தேர்வு வழியாக நிரப்பும் வரைக்கும் இவங்க தற்காலிக ஆசிரியர் எடுத்துகிட்டு போகலான்றாங்க. அதோட ஒரு லைன் இந்த இடத்துல இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த பிடிஎஃப்பை நம்ம ரீட் பண்ணி காமிக்கிறது கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் ஆகும். இருந்தாலும் நீங்களே டவுன்லோட் பண்ணி படிங்க. இதில் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஷார்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போதும். இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆயிஷா அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட்டண சேவைகளும் இருக்குது, கட்டணமில்லா சேவைகளும் இருக்குது. ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. பக்கம் எண் 9 போனீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். ஏடிடபிள்யூ இது ஆதிராவிடர் நலத்துறை பள்ளிகள். ஏடிடபிள்யூ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் த்ரூ த எஸ்எம்சி 2026-27. அரியலூர் 21, செங்கல்பட்டு 31, சென்னை 1, கோயம்புத்தூர் 4, கடலூர் 115, தருமபுரி 1, திண்டுக்கல் 1, ஈரோடு 2, கள்ளக்குறிச்சி 14, காஞ்சிபுரம் 19. கடலூரில் தான் அதிகமாக இருக்குது. இது போன வாரமே நம்ம செய்தி பார்த்துட்டோம். கடலூரில் இருந்தது. கன்னியாகுமரி 1, கரூர் 3, கிருஷ்ணகிரி 1, மதுரை 1, மயிலாடுதுறை 28, நாகப்பட்டினம் 5, நாமக்கல் 2, பெரம்பலூர் 9, புதுக்கோட்டை 3, ராமநாதபுரம் 3, ராணிப்பேட்டை 28, சிவகங்கை 3, தஞ்சாவூர் 35, நீலகிரி 5, தேனி 1, திருவள்ளூர்
22, திருவண்ணாமலை 2, திருச்சிராப்பள்ளி திருச்சி 21, திருநெல்வேலி 2, திருப்பத்தூர் 2, திருப்பூர் 1, திருப்பத்தூர் 1, 2 திருப்பத்தூர் கொடுத்துருக்காங்களா, திருப்பத்தூர் 2, திருப்பத்தூர் 1. ஓகே, 2 தடவை டைப் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் 1, திருவண்ணாமலை 23, திருவாரூர் திருப்பத்தூர், திருவாரூர் 14, திருவண்ணாமலை 23, திருவாரூர் 14, தூத்துக்குடி 3, வேலூர் 24, விழுப்புரம் 44, விருதுநகர் 2. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 498 பணியிடங்கள். இது எத்தனை ஸ்கூல் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் உங்களுக்கு வந்து சிரமமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து பள்ளிக்கல்வித்துறை வழியாக போனதுனால தகவல் வந்து எந்த மாவட்டத்தில் எந்த ஸ்கூலில் எத்தனை வேக்கண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அரியலூர் ஆதிரா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டி பாலூர் 1, அரியலூர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா அட்ரஸையும் கொடுத்துட்டு பிளாக் வைஸ் கொடுத்துட்ருக்காங்க, பிளேஸ் ஆஃப் த ஸ்கூல் அண்டு. ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எந்த பிளாக்கில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஓவராலாக 38 பக்கத்துக்கு போகுது இந்த பிடிஎஃப். ஆனால் இது முழுசாக நம்ம படித்து காமிக்க முடியாது இல்லையா. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். மொத்தம் 479 ஸ்கூல் வெப்சைட்டில் பண்ண தரும். 479 ஸ்கூலில் 498 எஸ்ஜிடி பணியிடங்கள் இருக்குது. விருப்பப்படுறவங்க இந்த தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர்ந்து பணி செய்யுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடத்துக்கு தேர்வு நிச்சயம். எவ்வளோ இருக்குது, இந்த 498 இருக்கு இல்லைங்களா, இந்த 498 பணியிடத்துக்கும் என்ன நிச்சயம், தேர்வு நிச்சயம். 498 பணியிடத்துக்கும் செகண்ட் டிகிரி டீச்சர்னா அடுத்து ஒரு எஸ்ஜிடிடிஆர்பி வரும். அந்த எஸ்ஜிடிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி பெற ஆயிஷா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த பணியிடங்களில் இப்போதைக்கு ஆட்களை அனுப்பியிருக்காங்க. அதாவது நீங்கள் தான் அரசு பள்ளியில் நிரந்தர ஆசிரியர், இந்த வீடியோ பார்க்குறவங்க தான். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே தேர்வுக்கு படிங்க, கண்டிப்பாக எஸ்ஜிடி வரும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வரக்கூடிய பசங்களை ஒப்படைச்சிருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் படிச்சு நிற்கிங்க. நீங்கள் படிச்சுன்னு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து யாருமே இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. அதனால் கொஞ்ச நாளைக்கு, ஒரு வருஷம், ஒரு 8 மாதம் 10 மாதம், ஒரு வருஷம் அந்த மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் சொல்லி கொடுக்கறதுக்காக இப்போதைக்கு சில டீச்சர்ஸ்கள் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மாணவர்கள் உங்களுக்கான மாணவர்கள். நீங்கள் தேர்வில் படித்து வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு அரசு பணி நியமனம் கிடைச்ச உடனே இந்த பசங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, செகண்ட் டிகிரி டீச்சராக பணியமர்த்தப்படுவீங்க. நம்பிக்கை இருக்கணுங்க. நமக்கு வந்து தேர்வு நிச்சயம். அந்த தேர்வில் எவ்வளோ பணியிடங்கள் வந்தாலும், எவ்வளோ குறைவான பணியிடங்கள் வந்தாலும், அந்த குறைவான பணியிடத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு படிங்க. உங்களுக்கான மாணவர்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. மீண்டும் அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம்.